ஸ்வேதா ஸ்வேதா எங்க? அது வந்து ஸ்வேதா எங்க தானே கேட்டேன். அது வந்து மேல மொட்டை மாடியில. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வளர்றீங்க? சரி வெண்ணிலா எங்க? தெரியல, மேல மொட்டை மாடியில தான் இருக்கா. நான் வேணா போய் போய் பார்த்துட்டு வந்து சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாட்டி ஒரு கதை சொல்லிருக்காங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தேலு தண்ணில சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. அது பார்த்த ஒரு முனிவர் அது பிடிக்க போனாரு. உடனே அந்த தேல் கொட்டிடுச்சு. உடனே அந்த முனிவர் வலியில துடிச்சு போனாரு. துடிச்சவர் மறுபடியும் அந்த தேலை காப்பாத்த போனாரு. மறுபடியும் அந்த தேலை கையில கொட்டிடுச்சு. இத பார்த்த ஒருத்தர், எத்தனை தடவை அந்த தேல் கொட்டியும் அத காப்பாத்த முயற்சி பண்றீங்களே ஏன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரு, கொட்டுறது தேலோட இயல்பு, காப்பாத்துறது என்னோட இயல்பு. ஒரு வழியா தேலை காப்பாத்திட்டேன், எனக்கு சந்தோஷம்னு சொன்னாரு. நானும் அந்த மாதிரி தான்க்கா. நீங்க எத்தனையோ தடவை எனக்கு கெடுதல் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான்க்கா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் சொல்ற ஸ்வேதாக்கா, நீங்க என் மேல திரும்ப திரும்ப வெறுப்ப காட்டினாலும் சரி, வெளிப்படையாவோ உள்ளுறவோ எப்படி காமிச்சாலும் சரி, நான் சத்தியமா உங்களுக்கு நல்லதான்க்கா செய்வேன். இப்பவும் உங்க கல்யாணம் நடக்கணும்னு தான்க்கா நினைச்சிட்டு இருக்கேன். ஸ்வேதாக்கா, நடந்தது எல்லாத்தையும் நீங்களும் மறந்துருங்க, நானும் மறந்துடுறேன். சரியா ஸ்வேதாக்கா? மாமா கண்டிப்பா இந்த கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு என்ன கூப்பிடுவாரு. அதெல்லாம் நான் நல்லபடியா செஞ்சுதான் வைக்க போறேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மாமா வந்துட்டீங்களா? முத்து மாமா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு மும்முரமான பேச்சு. அது கல்யாண விஷயமா நான் ஸ்வேதாக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன் முத்து மாமா. ஒரு படுத்தின கல்யாண வேலையில முழுசா இறங்கிட்ட போல் இருக்கு. சந்தோஷம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? பசிக்குது, யார் பரிமாற போறா? வரேன் முத்து மாமா. சரி ஸ்வேதா, சாப்பிடலாம். நீங்க போங்க, நான் வரேன். மாமா கிட்ட ஏதாவது சொல்லிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வெண்ணிலா, கல்யாண வேலைலாம் மும்முரமா சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமா சொல்ற? ஆமா, நீ மட்டும் இதை கரெக்டா பண்ணலனா இந்த நலுங்கு ஃபங்க்ஷனே ஒழுங்கா நடந்திருக்காது.
அப்போ உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எங்க இந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே போயிடுச்சு. உன் மாமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, அதுக்கு நீ இவ்வளவு மரியாதை கொடுத்து எவ்வளவு ஈடுபாடோட பண்ணிட்டு இருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதோ? அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நீ எனக்கு குழம்பு ஊத்திடு. எல்லாம் வேஸ்ட். போ, எதுவுமே நடக்காது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நான் தேவையில்லாம மனக்கோட்டை கட்டியிருந்தேன். அத கடலால வந்து அரிச்சிட்டு போயிடும். கால் பட்டாலே எரிஞ்சு விழுந்துரும். நான் கட்டினது மணல் கோட்டைன்னு இப்பதான் தெரியுது. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இந்த ரிங்கு விழல. ஒண்ணு பண்ணலாம். இப்போ அந்த வெண்ணிலாவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குதான்னு நினைச்சு ரிங் போடுறேன். நடக்குதான்னு பாப்போம். ரிங் எடுறி. எதுக்கு ஸ்வேதா இந்த விபரீத விளையாட்டு? அவ அவ்வளவு கவனமா வீசும் போதே ஒழுங்கா விழுகல. இப்ப அசால்ட்டா நின்னுட்டு இருக்கா. எப்படி விழும்? வாய்ப்பே இல்ல. என்னமா சொன்ன? ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நீ போடு. மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? வேண்டாம் ஸ்வேதா, விட்டுரு. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா தானே நடக்க போகுது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம், விட்டுரு. இல்ல நான் போட்டே ஆகணும். செக் பண்ணியே ஆகணும். போடுறேன். ஸ்வேதா ஸ்வேதா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் கல்யாணம் நடக்காது. எனக்கு நல்லா தெரியும். என் கல்யாணம் நடக்காது. 100% நான் இப்ப உறுதியா சொல்றேன். என் கல்யாணம் நடக்காது. நான் தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு நடக்காது. நான் ஆசைப்படுற தகுதி எனக்கு இல்ல. வெளியிலாவுக்கு தான் இருக்கு. அவதான் நியாயவாதி மாதிரி எல்லாரும் பேசுறாங்களே. நான் பைத்தியம், நான் லூசு. எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? இந்த பைத்தியத்துக்கு போய் கல்யாணம் நடக்குமா? நடக்காது, நடக்காது. அவ சொல்றது கரெக்ட் தான். கற்பனை பண்ணி கடைசியில பைத்தியமாவே ஆயிட்டேன். நடக்காது. அட்லீஸ்ட் நான் நினைக்கிற பொண்ணு அது நடக்குதா? நடக்காது, 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 நடக்காது. நான் நடக்காது. உனக்கு நான் இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். மொத்தமா வேஸ்ட். நீங்க போங்க, இங்க இருந்து போயிடுங்க. ஏன் கல்யாணத்தை பார்க்க தானே வந்தீங்க? நடக்காது. கல்யாணத்துக்கு எதுக்கு நீங்க? நடக்காது, கண்டிப்பா நடக்காது. போங்க. ப்ளீஸ் ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். எனக்கு இந்த கோபம் எப்ப போகணும்னு தெரியல. இந்த கோபத்தோட இருக்கும் போதே அந்த வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி அடிக்கணும். வேற வழியே இல்ல. இவ இப்படி பேசி பேசி ஏதாவது பண்ணி போலான்னு பயமா இருக்குடி. ஏய், வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேரை விட்டுருக்குமாடி? அப்புறம் அசிங்கமா கேட்பாளுங்க. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நீ முதல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுது. படி. சார், நாங்க மனநல காப்பகத்திலிருந்து வர்றோம். இங்க ஸ்வேதா யாரு? என்ன விஷயம்? இங்க ஸ்வேதாங்கிறவங்களுக்கு மனநல சரியில்லைன்னு போன் வந்துச்சு. யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க, யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல இருந்து தான் தகவல் வந்துச்சு. நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? ஸ்வேதா யாரு அத சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், இந்த வீட்ல இருந்து யாரோ போன் பண்ணி ஸ்வேதாங்கிறவங்களுக்கு மனநிலை சரியில்லை, வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பைத்தியம் ரொம்ப முத்திருச்சுன்னு சொன்னாங்க. ஓஹோ, ஓகே. ஸ்வேதாங்கிறது யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல மேடம்.
சொல்றேன். நான் தான் ஸ்வேதா. சொல்லுங்க, நான் உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியறேனா? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? இல்ல மேடம். அப்போ யாராவது போன் பண்ணி சொன்னா உடனே குரூப்பா சேர்ந்து கிளம்பி வந்துருவீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நீங்க என்னத்த டாக்டருக்கு படிச்சு கழிச்சீங்க? வேன் இருக்கும், வேனை வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? புடிச்சு இழுத்துட்டு போக ஆளு வேற. ஆமா, நான் பைத்தியம் தான், பைத்தியம் தான். குடிங்க, புடிச்சு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, குடிங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம் கூட்டிட்டு போங்க. இல்ல மேடம், நான் சொல்றேன் ப்ளீஸ். இருங்க கூட்டிட்டு போங்க. விடு ஸ்வேதா. என்ன ஸ்வேதா பண்ணிட்டு இருக்க? பாருங்க மாமா, மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து நான் பைத்தியம்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போக ஆளுங்க. நாங்க இத்தனை பேசுறோம், நாங்க பேசுற எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நாங்க யாருமே உங்களுக்கு பொருட்டா இல்லல்ல? ஏன்னா இவ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டா. இப்ப என்ன மாமாச்சு? அவ சாதாரண இப்படி பதறீங்க நீங்க? என்ன ஆளுகள் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? அவ கீழே விழுந்துட்டா தூக்க கூட முடியாதா? மனிதாபிமானம் தூக்குறது கூட தப்பா? நீ பெரிய போலீஸ் சாமியார்னு சொல்லு. நீ வயல உண்மையா சொல்லு. நீ போலீஸ் சாமியார். நான் பண்ணது தப்புதாம்மா. என்ன விட்டு. போலீஸ் சாமியாரான நீ வந்து வெண்ணில வர சொல்றியா? அவ்வளவு தைரியமா உனக்கு?
மேல 1000 தப்ப வச்சுக்கிட்டு நீ மத்தவங்களை குறை சொல்றியா? குறை சொல்வியா? குறை சொல்வியா? குறை சொல்வியா? விட்டுருமா விட்டுருமா யார்கிட்டயும் பேசவே தயாரா இல்ல. ஸ்வேதா ஸ்வேதா ஏன் ஸ்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏன் அத்தை, எத்தனை கனவுகளோட என்ன இந்த வீட்டுக்குள்ள வர வச்சீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாதவளா தோத்து போனவளா இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அத்தை. என்னால உங்க கனவை நிறைவேற்ற முடியல அத்தை. உங்களுக்கு கொடுத்த வாக்குல இருந்து நான் பின் வாங்கிட்டேன். நான் திரும்பி போறேன் அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க நினைச்ச மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியல அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஸ்வேதா ஏன் ஸ்வேதா இந்த மாதிரிலாம் இப்ப பேசிட்டு இருக்க? வேண்டாம் மாமா, நான் எதுவும் கேட்கவோ பேசவோ தயாரா இல்ல ப்ளீஸ். ஸ்வேதா என்ன ஆயிடுச்சு? இப்படிலாம் பேசினா என்ன ஸ்வேதா அர்த்தம்? இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கே என்ன பிடிக்கலன்னு அர்த்தம். வெண்ணிலாவை தான் நீங்க எல்லாத்துக்கும் மேல நினைக்கிறதா அர்த்தம். ஸ்வேதா தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ. நீ முக்கியம் உன் பின்னாடியே வந்து நான் இப்படி கெஞ்சுவேனா? நீ எனக்கு முக்கியம் ஸ்வேதா. அதை ஏன் நீ இந்த மாதிரி நீ என் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீயாவே தப்பா புரிஞ்சுக்காத ஸ்வேதா. ஆமா மாமா, வார்த்தைக்கு வார்த்தை முக்கியம்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு வெண்ணிலாதான் முக்கியம்னு இந்த ஊருக்கே தெரியுமே. என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு வெண்ணிலா முடிவு பண்ணா. அதுக்காக தான் பிளான் பண்ணி பக்காவா ஆளுங்களை வர வச்சா. ஆனா அவ திட்டம் நிறைவேறாம போயிடுச்சு. அந்த திட்டம் நிறைவேறாம போனது மட்டும் இல்ல, அத பண்ணதே அவதானே மொத்தமா கோயில்ல வச்சு தெரிஞ்சிருச்சே. அவ குட்டு வெளியானதும் அவ என்னமா நடிச்சா பாத்தீங்களா? சாமி வந்துச்சா, அவ அடி மனசுல இருக்கே ஆசை அது பூராவும் வெளியே காட்டிட்டா. இத்தனைக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணீங்க? உண்மை வெளியான மறு நிமிஷமே அவளை இழுத்து 2 அறை விட்டுருந்தீங்கன்னா ஓகே, மாமா நமக்கு சாதகமா பேசுறாருன்னு நானும் நம்பி இருப்பேன், சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் வெண்ணிலா பாவம், அவளுக்கு சாமி வந்துருச்சு அதனாலதான் இப்படி பேசுறா, அவளா வேணும்னு பேசலன்னு என்ன சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்களே தவிர ஒரு வார்த்தை கூட இவளை நீங்க தட்டி கேட்கலையே. இதுலயே தெரியலையா உங்களுக்கு யாரு முக்கியம்னு? என்ன விட்டுருங்க. தோ வந்துட்டாங்க மேடம். இவளை வச்சு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழுங்க. இனிமே நான் இதுக்கெல்லாம் தடையா இருக்கவே மாட்டேன். அதுதான் உங்க மனசுலயும் இருக்கு. அது இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இனிமேலும் நான் பைத்தியக்காரியா இருக்க விரும்பல மாமா. இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச பைத்தியக்காரி பட்டம் எல்லாம் போதும். இந்த கல்யாணம் நடக்கணும்னு இத்தனை நாள் நான் ஏங்கினேன். கடைசியில பைத்தியக்காரியாகி இந்த வீட்டை விட்டு போறேன். என்னோட எதிர்காலமே அழிஞ்சு போச்சு. இனிமே எனக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் ஆசையும் கிடையாது. அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். என் வாழ்க்கையில இனி கல்யாணம்னு ஒண்ணு கிடையாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன விட்டுருங்க. விடுங்க விடு ஸ்வேதா. நீ கோவத்துல இருக்க. ஆனா தயவு செய்து புரிஞ்சுக்கோ.
உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். நீ என் வாழ்க்கையில வேணும் ஸ்வேதா, அதை புரிஞ்சுக்காம நீ ஏன் தேவலாம் எதேதோ பேசிட்டு இருக்க? அப்படி நினைச்சா நீங்க வெண்ணிலாவை சப்போர்ட் பண்ணாம இருக்கணும் மாமா. நீங்க அவளை சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. என்ன ஸ்வேதா, அவ பாவம் ஸ்வேதா. இந்த வீட்டு அவளுக்கு இடம் இல்லைன்னா போ, அவ எங்கதான் போவா? நம்மள விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்கா ஸ்வேதா? பாத்தீங்களா மாமா, கண்ணு கலங்குது, உடம்பு பதறுது. தான் ஆடா விட்டாலும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே. வெண்ணிலாவை அனுப்பலான்னு சொன்ன உடனே ஏன் மாமா இப்படி பதறீங்க? நான் அவளை வீட்டை விட்டு தானே அனுப்ப சொன்னேன். வேற ஏதாவது சொன்னா என்ன? அக்கா, தயவு செஞ்சு நீங்க இந்த வீட்ல இருக்கணும்க்கா. உங்களுக்கும் மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நான் சத்தியமா சொல்றேன், கோவில்ல நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுக்கா. என்னைய அறியாம ஏதோ எனக்குள்ள சாமி வந்து நான் அப்படி பேசிட்டேன். ஏன் காதுல ஏதாச்சும் பூ வச்சிருக்கான்னு பாரு. என்ன அந்த ருத்ரான்னு நினைச்சியா? அவளுக்கு கதை சொல்லி சோறு ஊட்டுற மாதிரி நீயா ஒரு கதை சொல்லி என்ன வீட்டை விட்டு போக விடாம தடுக்கிறியா? போ அப்பா, கல்யாணம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும். இத பாக்குறதுக்கு நீங்க இல்லங்கிற குறைய தவிர வேற எதுவும் இல்லப்பா. இந்த கல்யாணத்தை நீங்க சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ண போறீங்க. ஸ்வேதா, உன்னை இவ்வளவு சந்தோஷமா பாக்குறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நாங்களும் இருக்கோம்டி, அத மறந்துடாத. ஆமா, எங்களுக்கு ட்ரீட் எதுவும் கிடையாதா? நீ பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்க. என்ன வேணாலும் கேளுங்க. என்ன வேணாலும் தருவியா? சும்மா வாய் வார்த்தைக்கு தான் கேக்குறேன். உன் நகையில கொஞ்சம் ஆளுக்கு ஒண்ணு குடுனா குடுத்துருவியா? இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் குடுக்கறேன்னு சொன்னேன்ல. இந்த நகையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்னடி பண்றா? ஓகே, இந்தா, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு. எப்படி? நிஜமாவே இது தங்கம் தானே? நீ பாட்டுக்கு டப்பா டப்பாவா எடுத்து தர? ஹே லூசு, உனக்கு போய் நான் கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? என் சந்தோஷத்துக்கு இப்ப அளவே இல்ல. சில ஹீரோங்க படங்க ரிலீஸ் ஆன உடனே அடுத்த நாளே படம் ஃபிளாப் ஆனா கூட ஃபங்க்ஷன் வச்சு படம் பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு மொக்க படத்துக்கு கூட இந்த செயின் எல்லாம் போடுவாங்களே, இதுவும் அது மாதிரியா? ஓடாத படத்துக்கு செயின் போடுற மாதிரி அப்போ நான் நடக்காத கல்யாணத்துக்கு நகையெல்லாம் தூக்கி தரேன்னு சொல்றியா? இல்ல ஸ்வேதா, ஏதோ ஒரு ஃப்ளோட தெரியாம சொல்லிட்டேன். உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன் கல்யாணம் நடக்கணும் தானே நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். இங்க பார் ஸ்வேதா, இது வரைக்கும் நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்தோ அள்ளி கொடுத்தோ நாங்க பார்த்ததே இல்ல. அப்போ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். ஏண்டி இப்படி கூட இருந்தே கேவலப்படுத்துறீங்க? என்ன உங்களுக்கு புரியவே இல்ல. நீங்களா ஒரு ஃப்ரெண்ட்ஸான்னு கேக்குறேன். ஏன் ஸ்வேதா, கல்யாணம் நடக்க போதுங்கிறப்பவே இவ்வளவு செய்றியே, ஒருவேளை கல்யாணம் நடந்துட்டா எனக்கு ஒட்டியானம் பண்ணி கொடுத்துருவியா? ஓ சைஸுக்கு ஒட்டியானம் செஞ்சு போட்டா அவ ஓட்டாண்டிதான் ஆகணுமே. என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் கண்டிப்பா உனக்கு ஒட்டியானம் செஞ்சு போடுறேன். ஓகேவா? ஹே, வாய பொளக்காத, வாங்க போலாம். ஸ்வேதா முத்தரசன் வாழ்க! 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 ஓவரா பண்றாங்களே இவங்க என்ன இப்படி கோஷம் போட்டு வராங்க? ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்க கட்சி போதாதா?
இவங்க வேற புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க போல. ஸ்வேதா முத்தரசன் ஆனா ஸ்வேதாக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே ஓட்டு போட மாட்டாங்க போல. கவுத்தி விட்டுருவாங்களே. ஓய் ருத்ரா வாடி. என்ன ஆண்டி இன்னும் ஆண்டி நோண்டிண்டு எதுக்கு எங்களை பார்த்து சிரிச்ச? நாங்க எங்களுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டோம். உங்களை பார்த்தா ஒன்னும் சிரிக்கல. இரு அடுத்த அப்போ உனக்குதான். உன் சித்திக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, அதே ஏதோ உனக்கும் நடக்க போகுது. வெயிட் பண்ணு, இப்பவே வாங்கிக்காத. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. குட்டி சொத்தம், இப்ப எதுக்கு இந்த பாட்டு பாடிட்டு இருக்க? எனக்கு பாட தோணுச்சு, பாடினேன், அவ்வளவுதான். வாங்கட்டு போலாம். என்னடி இவ பாட்டுக்கு ஸ்வேதாவை பயங்கரமா டென்ஷன் ஆக்குறா. ஸ்வேதாக்கு கோவம் வந்து நம்ம கொடுத்த நகை திருப்பி கேட்டு போறா. ஆமாடி, இரு நான் போய் பேசுறேன். என்ன ஸ்வேதா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க? வா ஸ்வேதா போலாம். நாம சந்தோஷமா இருக்கப்ப எதையுமே கண்டுக்க கூடாது. நாம சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். நம்ம சந்தோஷத்தை இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். வா, இன்னும் கல்யாண வேலை எவ்வளவோ இருக்கு. வா வா. நீ பாடினது சரிதான். நடக்காத கல்யாணத்துக்கு இவங்க இப்பவே ஆட்டம் போடுறாங்க. கூடிய சீக்கிரமே இவங்க சாயம் வெளுக்க போகுது. கல்யாணம் நடக்காம போகும். நீ வேணா பாரு. சூப்பர் அத்தை, கை கொடுங்க. என்ன பூங்குது? என்னவா பூங்குது? பார்த்து வரக்கூடாதா? எந்த தடங்களும் நடக்க கூடாதுன்னு பூஜை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப துணிமணி எல்லாம் கீழே போட்டு அதுல குங்குமம் பண்ணா செதறி என்னமோ தெரியல வருது. எனக்கு மனசே சரியில்லை. பெரியப்பா விடுங்க, நீங்க ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ கால் தடுக்கி விழுந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அண்ணி, பெரியப்பா சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நீங்க பூஜை ஆரம்பிங்க. சாமி, வெண்ணிலானிக்காக நான் மனசார வேண்டிக்கிறேன். வெண்ணிலானி உன்னை நினைக்காத நாளே இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை சாமி பாத்துக்கோ சாமி பாத்துக்கோன்னு உன்னையே சொல்லுவாங்க. நீ வெண்ணிலானிக்கு சாதகமா இருக்கிறது நிஜம்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. என்னாச்சு ஸ்வேதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, பூஜையில தட்டு விழுந்ததும் பெரியப்பா அபசகனும் அது இதுன்னு சொன்னதும் நான் திட்டி அப்போதைக்கு அவர் வாய் அடக்கிட்டேன். ஒலவாய மூடலாம்,
ஆனா ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரை நான் பேசி அடக்கிட்டாலும் என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. அதெல்லாம் இல்ல, சும்மா மனசு போட்டு குழப்பிக்காத. இல்ல மருத, திடீர்னு இந்த பூஜையில எதுக்காக தாம்பலத்தட்டு கை தவறி விழணும்? அதனாலதான் நான் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கிறேன். மாமாவை பாத்தீங்களா? பூஜையில எப்படி சோகமா வந்து நின்னாருன்னு. முகத்துல ஒரு சிரிப்போ கல்யாண கலையோ எதுவுமே இல்ல, சும்மா கடமைக்கு வந்து நின்னாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். மாமா மனசு பூராவும் அவன் நினைப்புதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் என்னதான் பண்றது மருத? இங்க பாரு ஸ்வேதா, கல்யாணத்துக்கு இருந்த தடைகள்லாம் இப்ப எதுவும் இல்ல. சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு சஞ்சலப்பட்டு இருக்க? அப்படியே தடைகள் வந்தாலும் அந்த வெண்ணிலா மூலமா தானே வரணும். நீதான் கரெக்டா பிளான் பண்ணி அந்த வெண்ணிலாவை வெளியில அனுப்பிட்டியே, அதனால ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல மருத, தடங்கள் வரணும்னு இருந்தா எந்த ரூபத்திலயும் வரும். எல்லாமே நேரத்தை பொறுத்துதான். நாம எல்லாமே சாதகமா இருக்குன்னு யோசிக்கிற விஷயங்கள் பாதகமா மாற தேவை ஒரே ஒரு செகண்ட் தான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற கலைக்கு திடீர்னு சரியாகி பழைய நினைவுகள் வரலாம். அப்படி அவளுக்கு வந்தா நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவா. என் கல்யாணங்கிறது அப்புறம் கனவாதான் மாறும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சாயந்தரம் தான் நான் கலையை பார்த்துட்டு வந்தேன். வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ற மாதிரி நடக்கும்னு நான் சொல்லல. அவ்வளோ ஏன், நம்ம கிட்ட தோத்து ஓடி போய் அடிப்பட்ட புலி மாதிரி எங்கேயோ பதுங்கி எது சரியான நேரம்னு நோட்டம் பார்த்துட்டு இருக்கானே அந்த ராஜா, ஒருவேளை அவங்க கூட விஷயத்த கேள்விப்பட்டு இதுதான் சரியான நேரம்னு கிளம்பி வரலாம். இந்த கல்யாணத்தையே நிறுத்தலாம். நமக்கு எதிரிகள் அதிகமா இருக்கிறதுனால நாலா பக்கமும் இருந்து தாக்குதல் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. களத்துல நிக்கிற நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னமா நீ இப்படி யோசிச்சா எப்படி? கல்யாணம் நடக்கும்னு நினை, கண்டிப்பா நடக்கும். ஆமா ஸ்வேதா, ஊர் எல்லையில நம்ம ஆட்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கேன். அந்த ராஜாவோட போட்டோ எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கேன். அவன் மட்டும் ஊர் எல்லையில காலை வச்சான், அடுத்த நிமிஷமே உயிரோட புதைச்சிருவானுங்க. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்கு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்ப. புரியுதா? அதெல்லாம் மருது, நான் சொல்றத நீ கேளு, போய் தூங்கு. போன்னு சொல்றேன்ல. நிம்மதி இருக்கிறவங்க முகத்துல தானாவே ஒரு அழகு வந்துரும்னு சொல்லுவாங்க. அதான் என் விஷயத்திலயும் நடந்திருக்கு. அப்படியா? நீ சொன்னா சரிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ் ஸ்வேதா மிஸ் ஸ்வேதாவா ஆக போறீங்க. சரி சரி, சீக்கிரம் அலங்காரத்தை முடிங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க. கல்யாண மண்டபத்துக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. பட்டு, நான் அழகா இருக்கேனா? நல்லா தான் இருக்கு. நான் வேற என்னத்தான் சொல்ல முடியும்? நான் ஏதாவது சொன்னா நீதான் என்ன போட்டு அடிப்ப. இல்ல சொல்லலனாலும் உங்களுக்கு கேட்டு பாருங்க. நான் போய் கண்ணாடியிலே பாத்துட்டு வரேன் அழகா இருக்கேன் நானு. ஐயோ, கண்ணாடிய பாக்க போறியா? கண்ணாடி உடைஞ்சிருமே. இனிமே வீட்டுல கண்ணாடி புதுசா தான் வாங்கணும். அதுக்கும் என்னத்தான் அனுப்புவீங்க? எதுக்கு அப்புறம் போய் வாங்குறது? நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். என்னத்து கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க? இப்ப உங்க முகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆமா சொன்னேன், எப்படியாவது கல்யாணம் நிக்கும்ன்ற நம்பிக்கையில சொன்னேன். ஆனா எந்த தடையும் வர்ற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. எனக்கு என்னவோ கல்யாணம் உண்மையில நடந்துருமோன்னு பயமா தான் இருக்கு. பூங்கத்த சின்ன பாப்பா, நானே நம்பிக்கையோட இருக்கிறேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? 10 மணிக்கு தானே கல்யாணம். இவங்கெல்லாம் அங்க போய் புரோகிதர் வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுத்து இன்னும் எவ்வளோ இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்து கல்யாணம் நின்னுடும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சாமி வந்து கண்டிப்பா வெண்ணிலா சித்திய கைவிடாது. சாமியா வெண்ணிலா சித்தியும் ஃப்ரெண்டு தெரியுமா? ஹலோ, கொண்டே போட்டுடு போல இருக்க. ஸ்வேதா, என்ன இவங்க 2 பேர் முகமும் காத்தறங்கின பலூன் மாதிரி புஸ்குன்னு இருக்கு?
ஆமா என்ன பண்ணு? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையா? நான் இப்ப பாடட்டுமா? சிச்சுவேஷன் சாங். இப்ப கேளு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவள் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவள் நான் நான். இப்போ உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க? இப்ப நடக்க போற கல்யாணத்தை உங்க யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல இந்த ஸ்வேதா முத்தரசனா மாற போறா. வாங்க வந்து வேடிக்கை பாருங்க. ஓகே, உங்க டைம் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நடக்க போற என் கல்யாணத்தை தடுக்கணும்னா இனி யாராவது பிறந்துதான் வரணும். அதுக்கெல்லாம் ஆக்சுவலி இப்ப டைமே இல்ல. ஏன்னா இது என்னோட டைம். நான் பல வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தத, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் சாதிக்கிற டைம். மருது, முத்தரசன் மாமா ரெடி ஆயிட்டாரா? ஸ்வேதா, நான் பாக்கல. மண்டபத்து வேலை நிறைய இருந்ததுனால நான் அதை கவனிச்சிட்டு இருந்தேன். அண்ணன் கண்டிப்பா ரெடியா தான் இருப்பாரு. நீ வேணா ஒண்ணு பண்ண, நீ போய் பார்த்து அண்ணனை சீக்கிரம் கூட்டு வா. மண்டபத்துக்கு போன டைம் ஆயிடுச்சு. ஓகே, நானே போய் மாமாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நானே கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், ஆக்சுவலா அவர் இப்ப எனக்கு மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இன்னும் ஒரு இருட்டா இருக்கு. மாமா எங்க?